ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் கேரளா ஸ்டைல் பச்சை மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் சம்மந்திக்கு நான் 150 கிராம் அளவுள்ள மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், புளி, 1/4 கப்பு போல் தேங்காய் துருவல். முதல்ல வந்து நம்ம மாங்காயினுடைய தோலை நீக்கிட்டு மாங்காயை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய புளிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மாங்காய் வந்து எவ்வளோ தான் புளிப்பாக இருந்தாலும் ஒரு சின்ன துண்டாவது புளி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. அதனால் புளியினுடைய அளவை வந்து நான் குறைச்சிக்கிறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தல் எல்லாமே வந்து நம்ம நெருப்பில் வாட்டிக்கலாம். அப்போ வந்து அதனுடைய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அப்படியேவும் வச்சு அரைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெருப்பில் வந்து மிளகாய் கருகிராமல் நல்லா வந்து வாட்டி எடுத்துக்கலாம். கருகிருச்சு அப்படின்னா கசப்புத்தன்மை அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து காம்போடு வந்து வாட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க விதை வந்து விழுகாமல் இருக்கும். நான் வந்து காம்பு இல்லாத மிளகாங்கிறதுனால விதை எல்லாமே கொஞ்சம் சிதறிடுச்சு. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் இதே மாதிரி நம்ம வாட்டிட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நெருப்பில் காட்டிக்கலாம். புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு வந்து காரம் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சட்னி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயமும் வந்து வாட்டி எடுத்தாச்சு. முதல்ல மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மிளகாய் வத்தலை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த சுட்ட மிளகாயினுடைய ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருந்த புளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/4 கப்பு போல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காய் துண்டுகளை பச்சையாகவே சேர்த்துக்கலாம். சம்மந்தி வந்து எப்போதுமே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாங்காய் வந்து அரைச்சதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு அரைஞ்சிருந்தது. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான சட்னிக்கு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்ததை சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.